வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பரோட்டா. பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கிலோ, 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1 கப்பு தயிர். இப்போ பாருங்கள், நம்ம பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிணையலாம். இதை நல்லா நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதில் கட்டி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உடச்சி இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டுடலாம். இப்போ சால்ட்டும் போட்டுடலாம். இப்போ பேக்கிங் பவுடரும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம கலக்கிடலாம். கலக்கிட்டு இப்போ இந்த தயிரை போட்டுடலாம். ஏன் தயிர் போடுறேன் அப்படின்னா, இது நம்ம முட்டை உடச்சி ஊற்றி பண்ணோம்னா இன்னும் சாஃப்டாக வரும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க முட்டை போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வெஜிடேரியனாக எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். இந்த தயிர் போட்டு இதை பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் இப்படி பள்ளமாக பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே தண்ணியும் போடுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை இப்படியே பிணைஞ்சி எடுக்கணும். ஒரு கிலோ போட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். சின்னதாக போட்டிங்கன்னா 20 பரோட்டா வரும். கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்க அப்படின்னாக்கா 16 பரோட்டா வரும். இன்னும் பெருசாக போடணும் அப்படின்னா ஒரு 12 பரோட்டா தான் வரும். ரொம்ப கல் மாதிரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தளத்தளன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் திட்டமாக அப்படியே இருந்தால் தான் சாஃப்டாக வரும் பரோட்டா. இப்போ நம்ம கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு திருப்பியும் பிணையணும். இந்த அளவுக்கு பிணைஞ்சி மாவு ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் பரோட்டா நல்லா வரும். இந்த மாதிரி பிணைஞ்சி நீங்கள் நல்லா இப்படி இது பண்ணி இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை ஈரம் பண்ணி இதை அது மேலே போட்டு மூடி வச்சுருங்க. இதை வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போ நீங்கள் எண்ணெய் எடுத்து 2 கையிலையும் தடவிக்கங்க. அடுத்தது இந்த டேபிளில் கொஞ்சம் இப்படி எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அப்படி தடவிக்கங்க. நம்ம அப்புறமா இதை சோப் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி டேபிள் இல்லாதவங்க நீங்கள் அடுப்பு மேடையிலேயே பண்ணலாம். முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்து இது பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த சைஸ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 20 வரும். எடுக்கும் போது உங்களுக்கு ஒரே மாதிரி அளவாக வரும்.
நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுங்க. கல் வந்து காஞ்சிட்டே இருக்கட்டும். இதை வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஸ்லோவாக அடித்தா போதும். சப்போஸ் உங்களுக்கு அடிக்க வரல அப்படின்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். அடிக்க வரலன்னா இந்த மாதிரி திரட்டிட்டு வந்து கல் காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தட்டிக்கிறத ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆயில் போடணும். பரோட்டாக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட தான் தேவைப்படும். நம்ம இந்த அடுப்பில் வெந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் அடுத்த பரோட்டாக்கு தட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்படி தட்ட வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக இப்படி தேய்ச்சிக்கலாம். என்ன தேய்ச்சா அதில் ஒட்டிட்டு வரும். அதனால தான். இப்போ இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ பாருங்க, இதை இங்கே திருப்பி போட்டு இப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். நடுப்புற நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். தீ அதிகமாக இருந்ததுன்னா உள்ளே வேகாது.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சாதா பரோட்டா நான் போட்டாச்சு. இப்போ வந்து பிள்ளைங்களுக்காக இது ஸ்வீட் பரோட்டா. இதில் என்ன பண்ணுங்கள், லைட்டாக சர்க்கரை இப்படி தூவுங்க. தூவிட்டு இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல மட்டும் போடுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இதை போட்டு நீங்கள் ஊட்டலாம். பசங்க வந்து கேட்கும், எங்களுக்கு காரம் வேணாம், ஸ்வீட் பரோட்டா போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போடலாம். இதை கொஞ்சம் சிம்ல வச்சு வேக விடுங்க, அப்பதான் நல்லா வேகும். இப்படி நல்லா செவக்க விட்டு எடுத்துங்க. இப்போ பாருங்க, இது ஸ்வீட் பரோட்டா. சிலோன் பரோட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா இப்படி தேய்ச்சிக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க, இதில் வெங்காயம் வச்சுருக்கேன் நான். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், இதெல்லாம் போட்டு இந்த முட்டையை உடைச்சி ஃபஸ்ட்டு கலக்கிக்கணும். இப்போ வந்து இதை அப்படியே இந்த கல்லில் எப்படி போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த முட்டையை வந்து இதில் போட்டுருங்க. நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இதில் ஊற்றிட்டு அது மேலேயே கொஞ்சோண்டு குருமா ஊற்றிடுங்க. இதை வந்து நீங்கள் சிம்லையே வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், அதனால் சிம்லையே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சிலோன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், சிலோன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.